இன்றைய ஒரு நிமிட வேத தியானம். ப்ரிப்பேர் ஃபார் 2024. ப்ரொக்ளைம் 5 ப்ரோஸ் பிஃபோர் என்டர் இன்டு 2024. கடந்த 2 நாட்கள் ப்ரொடியூஸ் மற்றும் ப்ரொடெக்டை குறித்து பார்த்தோம். இன்று ப்ரொக்ளைமை குறித்து பார்ப்போம். ப்ரொக்ளைம் என்றால் என்ன அர்த்தம்? டு டிக்ளேர் பப்ளிக்லி, வெளிப்படையாக அறிவித்தல். We are going to proclaim Jesus to all. இதுவரை ரகசியமாகவோ அல்லது முகம் தெரியாமலோ ஆண்டவரை அறிவித்திருந்திருப்போம், அல்லது வெறும் சபைக்கு சென்று கொண்டு நாம் மட்டும் செய்திகளை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் வரப்போகும் 2024ஆம் ஆண்டு நாம் வெளிப்படையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கப் போகிறோம். யாருக்கும் பயப்பட போவதில்லை, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, யாரிடமும் பர்மிஷன் வாங்க போவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்ய யாருடைய பர்மிஷனையும் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று மத்தேயு 28:19 வாசிக்கிறோம். எப்படி எல்லா ஜாதிகளையும் சீஷராக்குவது? பார்க்கிற எல்லாரிடமும் இயேசுவின் அன்பை இந்த 2024 அறிவிக்கப் போகிறோம். சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டுமென்றால் நாம் அமைதியாக வேதம் வாசித்து ஜெபம் செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நாம் வாயை திறக்க வேண்டிய நேரம் இது. நாம் வாயை மூட உலகம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக நாம் இயேசுவே ஆண்டவர் என்று பிரகடனம் வெளிப்படையாக சொல்லப் போகிறோம். We are going to proclaim Jesus to all nations in 2024. Amen.